ஹலோ கைஸ், பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பமே அமோகம் போங்க, வேற லெவல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதலாள என்ட்ரி கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம வாட்டர் மேன் ஸ்டார் தான் வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காரு. என்ன இன்ஸ்டால இருந்து டெலிட் பண்றீங்களா, நான் ரியாலிட்டி ஷோல வந்து டெய்லி உங்க கண் முன்னாடி வர்றேன் அப்படின்ட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காரு. என்னென்னலாம் பண்ண காத்துட்டு இருக்காரோ அவருக்கு தான் தெரியும். இப்போ அவர் என்ட்ரியான முதல் நாளே வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காது. என்னென்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் போய் விஜய் சேதுபதி அண்ணன்கிட்ட பேசிட்டாரு. பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, சார் நான் உங்களுக்கு நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு கேட்குறாரு. விஜய் சேதுபதி அண்ணன் மைண்ட் வைஸ் என்ன இருக்கும், ஐயோ இவன் வேற. அது விஜய் சேதுபதி அண்ணன் என்ன சொன்னார்னா, நீங்கள் வெளியே எப்படி இருந்தீங்களோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி ஆளாக போயிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணிட்டு வெளியே வாங்க, அப்போ நடிச்சு காட்டுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாரு. ஓகே விஜய் சேதுபதி அட்வைஸ் கொடுத்துருக்காரு, கேட்பார் அப்படின்னு நினச்சா எனக்கு நீங்கள் யார் அட்வைஸ் கொடுத்தாலும் கேட்க மாட்டேன், என் மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் கேட்பேன் அப்படின்ட்டு போனோடனே அண்ணன் ஒரு டான்ஸை போட்டார், ஒரு குத்தாட்டம் போட்டார் பாருங்க. வா வாட் அ டான்ஸ், அப்படி தான் இருந்துச்சு. நம்ம விஜய் சேதுபதி அந்த மைண்ட் வைஸ் என்ன வந்துருக்குன்னா, ஏன் தப்பு தான், நான் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கற்றுக்கணும் அப்படின்றத அவர் யோசிச்சிருப்பாரு. திவாகர் அண்ணன்கிட்ட அட்வைஸ்ன்றதை நம்ம எடுக்கவே கூடாதுப்பா, அவர் ஏன்னா அட்வைஸ் சொன்னால் கேட்க மாட்டார் அப்படின்றத விஜய் சேதுபதி அண்ணன் புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரொமான்டிக்கான திவாகர் அண்ணன் பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, அரோரா பார்த்ததுக்கப்புறம் ஹாய் அப்படின்னு சொல்லி, என் பேர் டாக்டர் திவாகர், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது வாட்டர் மேன் ஸ்டார், நீங்கள் அப்படி கூட கூப்பிட்டுக்கலாம், எனக்கு தெரியுமா, தெரியும் அப்படின்னு அரோரா சொல்ல. அப்புறம் இன்னொரு சீக்கிரம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, திவாகர் அரோரா வர்ணிக்கும் தருணம். உங்கள் கண் அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க, ஒரு சில பேர்த்துக்கு கண் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே வந்து, சார் உங்களுக்கு பேத்தி வயசு அவங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு தக்கை போட்டு விட்டாரு. திவாகர் நான் மூஞ்சியை பார்க்கணுமே, ஸோ இங்கே போயிடுச்சு. இதில் என்ன அப்படின்னா, அரோரா அண்ட் எஃப்ஜே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க, 2 வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. அதனால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு முன்னாடியே வந்து நீங்கள் உங்கள் கண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும்ல, அதுதான் உங்கள் பேத்தி வயசு தங்கதோரா இது ஓரளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி மாசான ஒரு கவுண்டரை போட்டு ஆஃப் பண்ணிட்டாப்ல. சரி அவ்வளோதான் இதோட விட்டுருவார் அப்படின்னு பார்த்தா, பிரவீன் காந்திகிட்ட போயிட்டு நான் அப்படி இப்படி சார் இப்படி சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரச்சனை எப்படி ஈஸியாக அவாய்ட் பண்ணணும்னு பிரவீன் காந்தி செம்மையாக காமிச்சார். அப்படி நைஸாக அவர் பேச அப்படி நைஸாக நான் வந்து வந்துட்டாப்புல. இப்போ என்ன எனக்கு மைண்ட் வைஸ் தோணுச்சுன்னா, திவாகரன் இப்படி பண்ணுறாரு, பிரவீன் காந்தி சார் வந்து ஆரம்பித்தார்னா திவாகரனை தாங்குவாரான்ற மாதிரி ஒரு மைண்ட் வைஸ் போச்சு. சரி அடுத்து இதோட நிறுத்தினாரா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை. அதுக்கப்புறம் பார்வதி அரோரா அவங்களாம் இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் இப்படி குத்தி ஒரு பண்ணு காமிச்சாரு பாருங்க, ஐயோ இவர் நிறுத்த மாட்டார் போலையா அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நைட்டு அடிச்சு எல்லாரும் தூங்க போயிடுவாங்க, அவ்வளோதான் நம்ம திவாகரனோட தொல்லை இல்லாமல் நைட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, லைவில் பார்த்தா டக்குன்னு ஒரு இதை போட்டு விட்டாங்க. என்ன அப்படின்னா, எல்லாரும் திவாகரனை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நீங்கள் டிஆர் திவாகர்னு போட்டிருக்கீங்க, நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தா வந்திருக்கீங்க, இல்லை நீங்கள் dr.pt போடணும், பிசியோதெரபிஸ்ட்டு எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்படி தான் டிஆர் போடணும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னா திவாகர் ஒரு பக்கம் கத்த. அதுக்கப்புறம் ஒரு சில கான்வர்சேஷன்லாம் போச்சு. முதல் நாளே வந்து திவாகரன் கூட